நபி அவங்க சொன்னாங்க, இல்ல பல் அந்த சஹல், இல்ல நீங்க சாஃப்டானவர், நீங்க மிருதுவானவர், நீங்க கவலையானவர் இல்ல, நீங்க உங்களோட பெயரை மாற்றிக் கொள்ளுங்க. இப்பொழுது அவர் சொன்னாரு, யாரு வந்து சொன்னாலும் சரி, என்னுடைய தந்தையால வைக்கப்பட்ட பெயரை மாற்றுவதற்கு நான் தயார் இல்ல. மாற்ற சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னாரு, யாரு சொன்னாலும் சரி, என்னுடைய தந்தையால் வைக்கப்பட்ட பெயரை மாற்றுவதற்கு நான் தயார் இல்ல. ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், என்னுடைய அப்பாவுடைய பெயர் தான் ஹஸன், அவருடைய மகனுடைய மகன் தான் நான். அந்த கவலை என்ற பெயரை என்னுடைய அப்பா வைத்ததன் காரணமாக இன்று வரைக்கும் எங்களுடைய ஃபேமிலியில தொடர்ந்து கவலை இருந்து கொண்டே இருக்குது என்று குறிப்பிடுகின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஒரு சிலர் பிடிவாதமாக சொல்லுவாங்க, அது என்ன நடந்தாலும் பெயரை மாட்டேன், நான் நரகத்துக்கு போனாலும் இதை விட மாட்டேன். அவங்களோட மூதாதையர்கள் செஞ்சு கொண்டு வராங்க. உதாரணத்திற்கு ஒரு அதாவது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று உதாரித்துக் கொள்வோம். யாராவது சொன்னா நான் நரகம் போனாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, அதில் ஜிப்ரீலை வந்து வகையில சொன்னாலும் சரி, நான் விட மாட்டேன் என்றும் கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால தன் நபி அவங்க சொன்னாங்க, நீங்க வைக்கக்கூடிய நேரத்தில் உங்களோட அழகான பெயர்களை வைங்க. குழந்தைகளுடைய தர்பியத்தில், குழந்தைகளுடைய வளர்ப்பில் ஆக முக்கியமான ஒன்று அந்த குழந்தைகளுடைய பெயர்களை நல்ல பெயராக வைப்பது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இரண்டாவது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை நாம் பார்க்க வேண்டும். அந்த உணவு சுத்தமானதாக இருக்க வேண்டும், அந்த உணவு தூய்மையானதாக இருக்க வேண்டும், அந்த உணவு ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று நாங்க பார்க்கலாம், முழு உலகத்துல மக்களுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது பொருளை தேடணும். அதனால முஸ்லிம்களை வாங்கணும் என்று சொன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறது? எல்லாத்துக்கும் ஹலால் லேபிள் அடிச்சிடுறது. அந்நியவர்களுக்கு ஹலால் இருந்தா அதனுடைய வரைவிலக்கணமே தெரியாது. எல்லாத்திலையும் ஹலால், சில வேளை பழங்கள்லையும் ஹலால், சில வேளை முட்டைகள்லையும் ஹலால். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அவர்களுக்கு தெரியாது ஹலால் என்ன, அதனுடைய பொருள் கூட தெரியாது. எல்லாத்திலையும் ஹலால் அடிச்சிருவாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு மிக முக்கியமானது. இந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களை பார்த்து கூறுகின்றான், யா அய்யுஹர் ரசூல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலூ ஸாலிஹா. ரசூல்மார்களே, நீங்க சுத்தமானவைகளை சாப்பிடுங்க, நீங்க தூய்மையானவைகளை சாப்பிடுங்க, நீங்க நல்லவைகளை சாப்பிடுங்க. நல்லதை சாப்பிட்டால் தான் நல்ல அமல்களை உங்களால் செய்ய முடியும். முழு உலகத்தில் உள்ள மூமினானவர்களை பார்த்தும் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரூ லில்லாஹ் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். ஈமான் கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு தந்த அந்த ரிஸ்கிலிருந்து எது சுத்தமாக இருக்குதோ, எது ஹலாலாக இருக்குதோ, அந்த ஹலாலானதை சாப்பிடுங்கள். அதற்காக எனக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்க அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றீர்கள் என்றால். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இன்று நாம் பார்க்கலாம், எத்தனையோ வகை வகையான உணவு பண்டங்கள் வந்து விட்டது. அது இனிப்பு பண்டங்களாக இருக்கலாம், சாக்லேட் வகைகளாக இருக்கலாம், பிஸ்கட் வகைகளாக இருக்கலாம், அதாவது குளிர் பானங்களாக இருக்கலாம். எத்தனையோ வகை வகையானது வந்து விட்டது. அதனால எதையும் நாங்க அது ஹராம் இது ஹராம் என்று ஒரேடியா பத்துவா கொடுக்க முடியாது. வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் யோசிக்கணும், ஏன் என்னுடைய குழந்தையுடைய வயிற்றுக்குள்ள செல்லக்கூடிய உணவு அது மிக முக்கியமான உணவு. நபியுடைய தெளிவான ஹதீஸ், யாருடைய வயிற்றில ஒரே ஒரு கவலம் உணவு ஹராமான உணவு சென்று விடுகின்றதோ, அந்த உணவு அவருடைய வயிற்றில் இருக்கும் காலம் எல்லாம் அவர் செய்யக்கூடிய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளுடைய விடயத்துல புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சதக்காவுடைய பொருள் இந்த நபி அவர்களும் நபியுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் சதக்கா பொருளை சாப்பிடக்கூடாது. அப்ப ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை அந்த சதக்காவா வந்த ஒரு ஈத்த பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. நபி உங்க கஹின் கஹின் இருமிதிஹா இருமிதிஹா, அதை தூக்கி எறிஞ்சிருங்க. அம்மா அலிம்த அன்னாலா நவுகுலு சதக்கா, ஏ ஹசனே உங்களுக்கு தெரியாதா நாங்க சதக்கா பொருள்
சாப்பிடுவதே சாப்பிடுவதில்லை, ஒரு ஈத்தப்பழம் சாப்பிடுவதே கூட தன்னுடைய பேரப்புள்ளை சாப்பிடுவதே நபி அவர்கள் விரும்பல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, அதனால இன்று வகை வகையான பண்ணங்கள், வகை வகையானதுகளை உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எங்கள நாட்டில் தயாரிக்கப்படக்கூடியது ஒன்று, இன்னும் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படக்கூடிய ஒன்று. அதனால எதை நாங்க வாங்கினாலும் சரி, அதனுடைய மூலப்பொருட்கள் என்ன, எவைகளால் அவைகள் தயாரிக்கப்படுது, அவைகள் என்னென்ன பொருட்கள் மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது, எது சுத்தமானது, எது அசுத்தமானது, எதுல ஜெலட்டின் கலக்கப்பட்டிருக்குது, எதுல நஜீஸ் கலக்கப்பட்டிருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, மிகவும் கவனிப்பான முறையில் அதற்கு முக்கியத்துவம் நாங்க கொடுக்கணும். அது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சாக்லேட் வகைகளாக இருக்கலாம். இன்று நாங்க பார்க்கலாம், பெற்றோர்கள் கடைக்கு போனா எதையுமே பார்க்கறதில்ல. முதல்ல புதிய ஐட்டம் என்ன வந்திருக்குது, புதிய பேர் என்ன பேர் இருக்குது, எந்த சுவிசுடைய சாக்லேட்டா, இந்த நாட்டுடைய சாக்லேட்டா, இது ரொம்ப ஃபேமஸ், அதனால முதல்ல அதை வாங்குறது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா அவைகள் சுத்தமானதாக இருக்குதா, நாங்க பக்குவமா இருக்கிற மாதிரி அந்நியவர்கள் பக்குவமா இருக்க மாட்டாங்க. அது சாக்லேட் வகைகள், பிஸ்கட் வகைகளாக இருக்கலாம், அல்லது இப்ப சமீப காலத்தில் வந்திருக்கக்கூடிய பல வகையான பன். எங்கட குழந்தைகள் பழகிட்டாங்க, எங்களை மெக்டொனால்ட்ஸை கூட்டிட்டு போங்க, எங்களை KFC கூட்டிட்டு போங்க, எங்களுக்கு பிஸ்ஸா ஹட்டை கூட்டிட்டு போங்க. நாங்க எதையும் ஹராம் என்று கூறல்ல, ஆனால் சாப்பிடுவதற்கு முன்னால நாம் விளங்கணும். இந்த மெக்டொனால்ட்ஸ் ஆக இருக்கலாம், இந்த பன் எங்கே தயாரிக்கப்படுது, இவர்கள் போடக்கூடிய இந்த கோழி, இந்த சிக்கன் எங்கிருந்து வருது, இதற்கு எந்த சீஸை பாவிக்குகின்றார்கள், எந்த ஆயிலை பாவிக்குகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, 100% நமக்கு நம்பிக்கை. அவர்கள் சுத்தமான முறையில தான், ஹலாலான முறையில தான், இஸ்லாமியர்களால அறுக்கப்பட்ட முஸ்லிம்கள்ட்ட தான் வாங்குறாங்க. இந்த இடத்திலிருந்து தான் இந்த பன் செய்யப்படுது, இந்த இடத்திலிருந்து தான் இந்த சீஸ் கொண்டு வரப்படுது, இந்த இடத்திலிருந்து தான் இந்த கிரீம் கொண்டு வரப்படுது. அந்த கிரீமை போட்டா தான் அந்த பன் சாஃப்ட் ஆகுது, இந்த எண்ணெயை போட்டா தான் அந்த கோழி அது சாஃப்ட் ஆகுது. அவைகள் அனைத்தையும் நாம் முழுமையாக விளங்கி அது 100% சுத்தம் என்றால் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் இன்னும் நான் பார்க்கலாம், நிறைய பேக்கரிகள் வந்துருச்சு, டேக் அவே என்று சொல்லி அதுல வகை வகையான அதாவது தின்பண்டங்களை செய்திருக்கிறாங்க. எங்களோட முக்கியமானவங்க என்ன செய்யறது, அங்க தான் அவர்களுடைய நிக்காஹுக்கு வேற ஏதாவது பங்கனுக்கு அங்க ஆர்டர் பண்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதையும் நாங்க பார்க்கணும். அவர்கள் சுத்தமானவைகளா, சுத்தமானவைகளை போட்டு செய்கின்றார்களா? இந்த அந்நியவர்கள் எங்கள்கிட்ட ஹலால் என்று சொன்னாலும் அங்கே ஒரே தாட்சியில தான் செய்வாங்க. அவங்க முஸ்லிம்களுக்கு இந்த வேற தாட்சி வச்சு இல்ல, முஸ்லிம்களுக்கு இந்த வேற கரண்டி வச்சு இல்ல, முஸ்லிம்களுக்கு இந்த வேற அடுப்பு வச்சு இல்ல, முஸ்லிம்களுக்கு இந்த வேற பாத்திரம் வச்சு இல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, எங்களுடைய பக்குவத்தை மாதிரி, எங்களுடைய பேணுதல மாதிரி அங்கே செய்யக்கூடிய சமையல்காரர்கள்ட்ட பேணுதல் இருக்காது, அவர்கள்ட்ட பக்குவம் இருக்காது. அங்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவர் அவருக்கு அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க நேரம் இருக்காது. சிலர்கள் செய்வார்கள், அதை நாம் மறுக்கவில்லை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி எங்கட பெண் குழந்தைகள் இந்த குக்கிங் கிளாஸ் போறாங்க, வகை வகையான உணவு பண்ணங்களை படித்து கொண்டு வந்து இப்ப வாப்பாட்ட சகோதரர்கிட்ட லிஸ்ட் கொடுக்கிறது, இதை வாங்கி கொள்ளுவாங்க, அதை வாங்கி கொள்ளுவாங்க. வாங்குவதற்கு முன்னால நாங்க பார்க்கணும், இதுல எது சுத்தமானது, இதுல எது ஹலாலானது. பிசினஸ்ல எல்லாம் நாங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், எந்தெந்த லைன் இருக்குதோ அந்த லைன்ல எல்லாம் போய் வெளிநாட்டுடைய விசா வாங்க, ஒவ்வொரு நாட்டுடைய பொருட்களை இங்க இம்போர்ட் பண்ண எவ்வளவு முயற்சி இருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய உணவு சுத்தமா, அசுத்தமா, ஹலாலா, ஹராமா, நாங்க முயற்சி செய்து அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு, அதற்காக வேண்டி சிரமப்பட்டு 100% அந்த உணவுல எங்களுக்கு ஒரு தெளிவு வரல. தக்வாவுடைய அமைப்புல சாப்பிடாம இருக்கிறது தான் சிறந்தது. என்ன நபியுடைய தெளிவான ஹதீஸ், தஅமா யுரிபுக் இலா மாலா யுரிபுக். எதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குதோ அதை விட்டுடுங்க, எதுல சந்தேகம் இல்லையோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு டொஃபிய சாக்லேட், ஒரு டொஃபிய அல்லது ஒரு சாக்லேட் அல்லது ஒரு பன் அல்லது ஒரு கேக் சாப்பிட்டதுனால என்ன எங்களுக்கு ஏதாவது பெரிய ஒன்று வந்துட போகுதா? ஒரு 5 நிமிஷத்துக்கு சந்தோஷம், ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு இன்பம், அதை முடிஞ்சிட்டா, அதை முடிஞ்சிட்டா, அவ்வளவுதான்.
அதனால இந்த 2-3 நிமிஷம் இன்பத்திற்காக வேண்டி ஹலாலா வளர்க்கப்பட்ட எங்கட உடலை நாம் வீணாக்க வேண்டுமா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இரண்டாவது விடயம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளுடைய விடயத்தில் நாம் மிகவும் கண்ணு கருத்துமாக மிகவும் கவனமாக இருப்பது. மூன்றாவது குழந்தையுடைய வளர்ப்பில் முதலாவது பெயரை நல்ல பெயர்களை வைப்பது, இரண்டாவது நல்ல ஆகாரங்களை சுத்தமான ஹலாலான உணவுகளை கொடுப்பது, மூன்றாவது அந்த குழந்தைகளுடைய கல்வி, அந்த குழந்தைகளுடைய அறிவு. இஸ்லாம் கல்வியை மறுக்கவில்லை, இஸ்லாம் அறிவை மறுக்கல்ல. நபியுடைய காலத்துல கூட நபி அவர்கள் ஆண்களுக்கு மாதிரி பெண்களுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி இருந்தாங்க. நபி அவர்கள் ஒவ்வொரு கிழமையில ஒரு நேரத்தை ஒரு நாளை குறிப்பிட்டு பெண்களுக்கு விசேஷமா நபி அவங்க கிளாஸ் வச்சிருக்கிறாங்க, நபி அவங்க விசேஷமா மஜ்லிஸ் வச்சிருக்கிறாங்க, பெண்களுக்கு சொல்லி ஸ்பெஷலா சில மசாயில்களை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நபியுடைய மனைவிமார்கள்ல ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய அறிவு, அதாவது அறிவில் நுணுக்கம் படைத்தவர்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் கலையில, அதே மாதிரி கவித்துறையில, தஃசீருடைய கலைகள்ல, பல கலைகள்ல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அதனால் இஸ்லாம் அறிவை மறுக்கல்ல. ஆனால் மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, முதலாவது நாங்க பார்க்கணும் எங்கட குழந்தைகளை, அந்த சின்ன சின்ன குழந்தைகளை இப்பொழுது நாங்க படிக்க அனுப்புகின்றோம். எங்கட மக்களுக்கு ஒரு பழக்கம் ஒன்று வந்துருச்சு, என்ன இந்த ஃபேமஸ் காலேஜுகளுக்கு அனுப்பிடணும். அதை செய்யறவன் கிறிஸ்தவனா, அதை சேரவன் பௌத்தனா, அதை சேரவன் இஸ்லாமியனா, அது பார்க்கறல்ல. எப்படியாவது ஒரு 2-3 லட்சம் டொனேஷன் கொடுத்தாவது, ஒரு 5-10 லட்சம் டொனேஷன் கொடுத்தாவது, எந்த ஒரு மினிஸ்டரை சந்தித்தாவது, எப்படியாவது இந்த காலேஜில், கண்டியில சில காலேஜ், கொழும்புல இன்னும் சில காலேஜுகள், ஒவ்வொரு சிட்டியில சில விசேஷமான காலேஜுகள் இருக்குது. அதனால 4 பேருக்கு மத்தியில இவருக்கு ஒரு பெருமை, எந்த மகன் இந்த காலேஜில் படிக்கிறாரு, எந்த மகன் இந்த படிக்கிறாரு, இவருக்கு தேவை அந்த பிரஸ்டீஜ், இவருக்கு தேவை அந்த பெருமை. அங்கே என்ன படித்து கொடுக்கப்படுது, அவர்களுடைய பாடத்திட்டம் என்ன, அவர்களுடைய கலாச்சாரம் என்ன, அவர்களுடைய மதத்துடைய அடிப்படையில் என்ன செய்கின்றார்கள், இதை பார்ப்பதில்லை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, சில கிறிஸ்தவ காலேஜுகள் படிப்பு நல்லதாக இருக்கலாம், ஆனால் முதலாவது எங்களோட குழந்தைகளுடைய ஈமான் பாதுகாக்கப்படணும், எங்களோட குழந்தைகளுடைய தீன் பாதுகாக்கப்படணும், எங்களுடைய ஆண்களுடைய பெண்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதுகாக்கப்படணும். அங்கே அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லிக்கப்படாது, அங்கே நபியுடைய பெயரும் சொல்லிக் கொடுக்கப்படாது. இவருக்கு வந்து மதரசாவுக்கு போறதுக்கு நேரம் இல்ல, ஸ்கூல்ல இருந்து வருவாரு, உடனடியா ட்ரெஸ் மாத்துவாரு, திரும்பவும் டியூஷன் கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு அவர் இருந்தா மதரசாக்கு வாரது, வரும்போது ஹஜ்ரத் அவசரமா போகணும், கிளாஸ் போகணும், டியூஷன் போகணும், இங்க இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில தான் அதிகமானவர்கள். முதலாவது நாங்க பார்க்கணும் அங்க என்ன படிச்சு கொடுக்கப்படுது, அவர்களுடைய சிலபஸ் என்ன, அவர்களுடைய திட்டம் என்ன, ஓரளவு இஸ்லாம் படித்து கொடுக்கப்படுதா. சில கிறிஸ்தவ காலேஜுகள்ல படிக்கிற மாணவர்களுக்கு நபியுடைய மனைவிமார்களுடைய பெயர் தெரியாது, சஹாபாண்டா யாருன்னு சொல்லி தெரியாது, நபியுடைய மகள்மார்கள் தெரியாது, இஸ்லாத்தில் உள்ள 12 மாதங்களுடைய பெயரை கேட்டு அதை சொல்ல தெரியாது. ரஜபண்டா ரஜப் என்னான்னு கேட்பாங்க, ஷாபான் என்றா ஷாபான் என்னான்னு கேட்பாங்க. அதாவது ஒரு சிலர் அப்படியும் இருக்கிறாங்க, தெரிந்த மாணவர்களும் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய நபியை பத்தி, குர்ஆனை பத்தி, வஹயை பத்தி தெரியாதவர்கள். ஆனா ஜீசஸை கேட்டா சொல்லுவாங்க, மேரியை பத்தி கேட்டா சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு நாளும் அங்கே ஜீசஸை பத்தி சொல்லிக் கொடுக்கப்படுது, ஒவ்வொரு நாளும் அங்கே மேரியை பத்தி சொல்லிக் கொடுக்கப்படுது, அங்கே பைபிளை பத்தி சொல்லிக் கொடுக்கப்படுது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால படிப்பு முக்கியம், தாராளமா படிக்க வைங்க. ஒவ்வொரு காலத்துல மக்கள் எப்படி முன்னேறி இருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் நாங்களும் தாராளமாக படிக்கலாம். தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், அதில் நாமும் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கலாம். ஆனால் அதைவிட முக்கியம் நம்முடைய மார்க்கம், அதைவிட முக்கியம் நம்முடைய தீன், அதைவிட முக்கியம் நம்முடைய ஈமான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அந்த ஈமானுக்கு, அந்த தீனுக்கு, நம்முடைய மார்க்கத்திற்கு ஊறு வராத, நம்முடைய மார்க்கத்திற்கு குறை வராத விதத்தில் அவர்களை நாங்க படிக்க வைக்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இன்று நாங்க பார்க்கலாம் படிச்சு கொண்டே போறாங்க. பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களோட தொழில் வியாபாரத்திற்கு கம்ப்யூட்டரை வாங்குறாங்க, இன்டர்நெட்டை வாங்குறாங்க, லேப்டாப்பை வாங்குறாங்க. இப்ப வாப்பா உம்மா இல்லாத நேரத்துல அந்த குழந்தைகள் அதில் ஈடுபட்ட அவர்கள் வாப்பாவுடைய அந்த பிசினஸ் லைன்ல அவங்க போறல்ல, அவங்களுக்கு வேற ஒரு சேனல் இருக்குது, அவங்களுக்கு வேற ஒரு லைன் இருக்குது, அதை